சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சோஷியல் மீடியால இந்த வீடியோவை அப்லோட் பண்ண வைக்கிட்ட நீ பேசினியாமா? பேசிட்டேன்டி. அப்புறம் எப்படிமா அவ இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கா? அவகிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடியே அடுத்த வீடியோவை அவ ரிலீஸ் பண்ணிட்டா. இப்போ அவ டெலீட் பண்றேன்னு சொன்னாலா இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல இருக்கோம். நீ எதுக்கு பயப்படுற? நான் தான் அவகிட்ட பேசிட்டேன்னு சொல்றேன்ல. அவ ஃபர்ஸ்ட் ஓவரா தான் பேசினா. அதுக்கப்புறம் அவ மொத்த குடும்பத்தையும் இழுத்து வச்சு வண்டையா கெட்ட வார்த்தையாலே பேசின. அவ்வளோ பெரிய உள்ள வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டினது பயந்தே போயிட்டா. அந்த கோவில் வீடியோ சம்பந்தமான எல்லாத்தையும் டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டா. இன்னும் 10 நிமிஷத்துல 2 வீடியோவும் டெலீட் ஆயிடும். நீ கவலைப்படாத. ஓம் அன்னையே போற்றி, ஓம் அகிலம் காப்பவளே போற்றி, ஓம் அன்புக்கரசியே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல தாயே போற்றி போற்றி போற்றி. வணக்கம் குருஜி. அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க குருஜி? அம்மாவோட பார்வையால நான் அமோகமா இருக்கேன். அம்மா ஊருக்கு போனவங்க என்ன திரும்பி வரல போல இருக்கு. ஆமா குருஜி, என் தம்பியோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நேத்து தான் நிச்சயம் முடிஞ்சது. அடுத்த வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் ஒரேடியா கல்யாணத்தையும் முடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. தேங்க்ஸ் குருஜி. நீங்க வேண்டிக்கிறேன்னு சொன்னது அந்த கடவுளே எனக்கு நேரடியா வரம் கொடுத்த மாதிரி இருக்கு. அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் ரொம்ப சாதாரண மனுஷம்மா. குருஜி, அப்புறம் நான் அனுப்புன அந்த 2 கைரேகையும் பாத்துட்டீங்களா? அத சொல்றதுக்கு தாமா நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க கைரேகை அனுப்புன பையனோட ஜாதகத்தை நான் பார்த்தேன். ரொம்ப யோகமான ஜாதகமா. கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஜாதகம் அமையும். பையன் பிறக்கும் போதே கோடீஸ்வரனா தான் பிறந்திருப்பான். எங்க இருந்தாலும் ராஜா மாதிரி வாழ்க்கை தான் அவனுக்கு இருக்கும். அதுவும் முக்கியமா ஒருத்தரோட வாழ்க்கையில வாழ்க்கை துணைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பையனுக்கு அமைகிற மனைவி சத்தியவானுக்கு கிடைச்ச சாவித்திரி மாதிரி. புருஷனுக்காக அவ எதை வேணாலும் செய்வா. அதே மாதிரி அந்த பையனும் பொண்டாட்டிய எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருஜி. ஆனா அவரோட ஜாதகத்துல சந்திரன் பலவீனமா இருக்கிறதுனால சின்ன வயசுலயே அவர் அவங்க அம்மாவை இழந்திருப்பாரு. ஆமா குருஜி, கரெக்டா தான் சொல்றீங்க. அவருக்கு அம்மா இல்ல. இப்ப அவரோட கோச்சார பலனும் சரியில்லை. போர்க்களத்துல நிக்கிற ராஜா மாதிரி போராட்டத்துல தான் இப்ப அவர் இருக்கணும். போன 2-3 மாசத்துக்குள்ள பெரிய கண்டம் வந்து அந்த பையன் தப்பிச்சிருக்கணும். அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருந்தாலும் இப்ப கொஞ்சம் சித்தம் கலங்கின நிலையில தான் அந்த பையன் இருக்கணும். என்ன குருஜி சொல்றீங்க? கண்டிப்பா இது நடந்திருக்கணும். அந்த பையன் அந்த கண்டத்தை தாண்டி இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் பொண்டாட்டியாலதான். என்ன குருஜி சொல்றீங்க? பொண்டாட்டியாலையா? ஆமாமா. ஆனா அந்த பொண்டாட்டிய அந்த பையன் இப்ப பிரிஞ்சுதான் இருக்கணும். என கேது இப்போ அந்த பையனோட ராசியில இருக்கிறார். குருஜி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னம்மா சொல்றீங்க? ஆமா குருஜி, அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என் தம்பி மகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னல, அந்த பையனுக்கும் என் தம்பி பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். என்ன? 2 பேருக்கும் தான் கல்யாணமே நடக்க போகுது. நீங்க என்னடானா அவருக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க?
குருஜி தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேணா இன்னும் ஒரு வாட்டி அந்த பையனோட ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆனா எதுவுமே சொல்லாம இருக்காருன்னு தான் நான் இவரை பேசுங்களேன்னு சொன்னேன். ஏங்க சொல்லுங்களேன். ஆமாக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்ல. அவரு ரொம்ப நல்ல பையன். ஆனா குருஜி அந்த பையனுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிருக்கும்னு சொல்றாரே. ஐயோ, எங்க போனாலும் சுத்தி சுத்தி அங்கேயே வராங்களே. ஒருவேளை குருஜி ஏதாவது தப்பா கூட சொல்லிருக்கலாம்ல அண்ணி. சான்ஸே இல்ல குணா. அவர் என்ன சொன்னாலும் அது எனக்கு கடவுள் சொல்ற வாக்கு மாதிரி. அவர் சொன்ன எதுவுமே என் லைஃப்ல தப்பா ஆனதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே, உண்மை எதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏங்க ஏங்க ஏங்க, இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பத்தாதுன்னு இவங்க வேற எனக்கு ஜோசியம் கிசியன்னு சொல்லி வயித்துல புளிய கரைக்கிறாங்க. உண்மையதானே சொன்னாங்க. பொய் தான் டெய்லி செத்து செத்து பொழைக்கும் குணா. உண்மை என்னைக்குமே சாகாது குணா. ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். இப்பவாவது அதை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. நாமளே இங்க பயந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல நமக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் பங்குக்கு நம்மள பயமுறுத்திட்டு போறாரு. அம்மா, யாரம்மா அந்த ஜோசிய அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கான்? ஆமா, நானும் உங்க அத்தை சொன்னதை கேட்டு மிரண்டு போயிட்டேன். எப்படியோ ஒரு வழியா அத்தைய சமாளிச்சு அனுப்பியாச்சு. எங்க சமாளிச்சு அனுப்பணும்? இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. மா, அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்னமா ஆகும்? ஏய், அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. அவங்களுக்கு தெரியவே கூடாது. அதான் நமக்கு நல்லது. மாப்பிள்ள நீங்க இருங்க, நீங்க இருங்க. வாங்க சார். சொல்லுங்க அங்கிள். நம்ம கம்பெனியை பெஸ்ட் கம்பெனின்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்ட் கொடுக்க போறாங்க. சூப்பர் அங்கிள், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாப்பிள்ள, தேங்க்யூ. சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு வாங்க அங்கிள். இல்ல, அவார்ட் ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், வரத்துக்கு கொஞ்சம் லேட்டும் ஆகும். அதனால நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. அஞ்சலி, நீ பாத்துக்குமா? நோ ப்ராப்ளம் அங்கிள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறேன். அதனால நான் சேஃப் தான். நீங்க எதுவும் வரி பண்ணாம போயிட்டு வாங்க. நீ மட்டும்தான் வீட்ல இருக்க போற. மாப்பிளைய கூட இருந்து பாத்துக்கோ. வெளியில எங்கேயும் போயிடாத. சரிங்கம்மா. வரோம் மாப்பிள்ள. வர மாப்பிள்ள, பாத்துக்குமா? போயிட்டு வாங்க சார். போலாமாக்கா? போலாம்ப்பா. செல்வா, அஞ்சலி மட்டும்தான் தனியா இருக்கா? மகேஷ் நல்லபடியா பாத்துக்குவாளா? அஞ்சலி மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துப்பாக்கா. நீ வா போலாம். போலாமா கூட? போ. கவி, மித்ரா, வாங்க. ஓம் அங்காள அம்மையே போற்றி, ஓம் அருளின் உருவே போற்றி, ஓம் அம்பிகை தாயே போற்றி, ஓம் அநாக ரட்சகையே போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி, ஓம் இயக்க முதல்வியே போற்றி.
அஞ்சலி இல்ல சார், நான் அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிடவே இல்லையே. இல்ல அஞ்சலி, நீங்க என்ன விக்கின்னு கூப்பிட்டீங்க. அப், நான் உங்களை மகேஷ் சார் தான் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அப்படிதான் கூப்பிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கான்ஷியஸ் போற மாதிரி இருந்தப்போ நீங்க என்ன விக்கின்னு சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அஞ்சலி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் மயங்கி விழுந்தப்பவும் நீங்க என்ன விக்கின்னு தான் கூப்பிட்டீங்க. அது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. சார், நான் உங்களை வேற பேர் சொல்லிலாம் கூப்பிட்டதே இல்லை சார். நான் இது வரைக்கும் உங்களை மகேஷ் சார்னு மட்டும்தான் கூப்பிட்டிருக்கேன். இல்லவே இல்லை, நீங்க என்ன விக்கின்னு தான் கூப்பிட்டீங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க கூப்பிடாம நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? இல்ல சார், நான் ஏன் சார் உங்களை வேற பேர் சொல்லி கூப்பிட போறேன்? எனக்கு உங்களை மகேஷன் தான் தெரியும். அஞ்சலி, இப்போ எதுக்கு அழுறீங்க? இல்ல, நான் உங்களை அப்படி கூப்பிடவே இல்லை சார். சரி விடுங்க, அழாதீங்க. இதுக்கு போய் எதுக்கு அழுது சங்கடப்படுறீங்க? இதோட இந்த பேச்சை விட்டுருவோம். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீங்க அழாதீங்க, அது போதும். விக்கின்னு தான் கூப்பிட்டாங்க. அதுவும் ரொம்ப உரிமையா பாசமா இருந்துச்சு. ஆனா கேட்டா இல்லங்கிறாங்க. சார், இதை சாப்பிட்டு படுங்க. அப்பாவுக்கு மஞ்சள் வேப்பில அரைக்கணும்டா. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருடா. அஞ்சலி, இங்க உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? மகேஷ் சாருக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொன்னாரு. அதான் மஞ்சள் வேப்பில அரைச்சிட்டு இருக்கேன். இது போட்டா சார் உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். புருஷன் மேல நீ எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்க. உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவளுங்க எவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்காளுங்க. சார், நேத்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுச்சுமா. கம்பெனிக்கு ஒரு அவார்டும் எனக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்கம்மா. ஓ, சூப்பர் சார். ஆனா நீங்க அவார்ட் வாங்குறத பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. அதுக்கு என்னம்மா, அந்த வீடியோவை உனக்கு அனுப்புறேன், நீ பாரு. தேங்க்யூ சார். நீ என்ன சார் சார்னு சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா. பெத்த அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாம கட்டின புருஷனை சாருன்னு கூப்பிட்டுட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாத
கையால் ஆகாத ஒரு அப்பாவை இருக்கேனேன்னு என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குமா? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? என்னங்க, ஹஸ்பண்ட் பேரை கேட்டா யோசிக்கிறீங்க? இனிமேல் தான் யோசிச்சு பேர் வைக்கணுமா? சார் இல்ல இல்லைங்க, ஏதோ சின்ன குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னா அதுக்கு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு அப்படி கேட்டேன். ஹஸ்பண்ட் பேரை கேட்டாலாம் யோசிக்க கூடாதுங்க. அதுவும் அவர் மேல உயிரே வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அப்போ கேட்ட உடனே பேரை சொல்லிருக்கணும்ல. ராஜா. ராஜா சார். ஏங்க, கேட்ட உடனே ஏதாவது ஒரு பேரை சொல்லணும்னா ராஜான்னு தான் வரும். அந்த மாதிரி தானே சொல்றீங்க? அவர் பேரு ராஜா தானா? ராஜா தானே? ஏன் சார் அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, ராஜானா வெறும் ராஜாவா, இல்ல ராஜசேகரா, ராஜேந்திரனா, இல்ல ராஜராஜ சோழனான்னு கேட்டேன். இல்ல சார், முழு பேர் ராஜா தான். ஆமா, அவருக்கு ராஜான்னு பேர் வச்சா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் சமையல ராஜாவாச்சு. ஆமா, அவரு போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுங்களேன். போட்டோவா? என்னங்க, பேரை கேட்டா யோசிக்கிறீங்க, போட்டோ கேட்டா அமைதியா இருக்கீங்க. அது அவர் போட்டோ எதுக்கு சார்? இல்ல, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆசை தான். போட்டோ இல்ல சார். என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட போட்டோவே இல்லையா? இல்ல சார். அது எப்படி இல்லாம இருக்கும்? கல்யாணத்துல போட்டோ ஏதாவது எடுத்திருப்பீங்களே? அவரை விட்டு பிரிஞ்சு வந்தப்பவே ஆல்பத்தையும் நான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் சார். சரிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மொபைல்ல நிறைய செல்ஃபி எடுத்திருப்பீங்க, போட்டோ எல்லாம் எடுத்திருப்பீங்கல்ல. அப்படிங்கிறப்ப உங்க மொபைல்ல போட்டோஸ்லாம் இருக்கும்ல? இல்ல, அவரே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரும் நானும் சம்மந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னங்க, அவரோட ஒரு போட்டோ கூடமா இல்ல? இல்ல சார். எதுக்கு விக்கி இப்போ பேரு போட்டோ எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? அவருக்கு எதுவும் டவுட் வந்துருச்சா? என்ன இது, ஒரு போட்டோ கூடமா இல்ல? எங்க உண்மையதான் சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா? ஹே சுமதி, என்னடி ஆச்சரியமா இருக்கு? நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன், பிஸி பிஸி பிஸின்னு சுத்திக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு நீயே கால் பண்ணிருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். அதெல்லாம் இருக்கட்டும், அவ்வளவு தூரம் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அப்புறம் நீ எதுக்கு என்னோட நிச்சயத்துக்கு வரல? அதான் சொன்னேன்லடி, திரும்பவும் இன்னைக்கு அதையே கேக்குற. உண்மையிலே அன்னைக்கு நான் ரொம்ப பிஸிடி. சரி, நிச்சயத்தை விடு. உன் கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் வருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னியே, என்ன அது? உன் நிச்சயதார்த்த போட்டோலாம் அனுப்புனல, அதுல உன் பின்னாடி நிக்கிறவள யாருன்னு நான் கேட்டேன்ல, அது உன் வீட்ல வேலை செய்யறவன்னு சொன்னல. ஆமா, அவளுக்கு என்ன இப்போ? நேத்து நைட்டு அவ ஹாஸ்பிட்டல் வந்து செம ரகல பண்ணிட்டாடி. யாரு? அவளா? சான்ஸே இல்லையே. நீ வேற யாரையோ பாத்திருப்ப. இல்லடி, நான் பார்த்தேன், அவளேதான். என்னடி சொல்ற? ஆமாடி, நீ அனுப்பின போட்டோல இருந்தவதான். நான் நல்லா பார்த்தேன். அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னடி பண்ணா? அவ புருஷனுக்கு ஏதோ அம்மா போட்டிருக்கான். புருஷனுக்கு நான் சொன்னா? ஆமாடி, அப்படிதான் சொன்னா. அம்மா போட்டிருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி டாக்டரை வீட்டுக்கு வர சொன்னா. டாக்டர், நாங்க வீட்டுக்குலாம் வரமாட்டோம், நீங்க அவரை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. உடனே கத்தி எடுத்து அவ கையை கிழிச்சுக்கிட்டு அதே கத்தி அவ கழுத்துல வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சுட்டாடி. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல.
எந்த ஆதாரமும் இல்லாம யாரோ சொன்னதை கேட்டு என் பையனை ஏதோ 3rd கிரேட் பையன் மாதிரி வந்து விசாரிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் உங்களையோ உங்க பையனையோ தப்பா சொல்லவே இல்லையே. அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள. எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கும் தெரியாம ஏதாவது தப்பு நடந்திருக்கலாமோன்னு தான் கேட்க வந்தேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பாதிப்பு உங்களுக்கும் இருந்தாலும் அதிகம் எங்களுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணு தானே நாளைக்கு அசிங்கப்பட்டு நடு ரோட்ல வந்து நிப்பா. அதுக்காக தான் கேட்க வந்தேன். நீங்க என் பையனை பத்தி கேட்ட கேள்வியே தப்பு. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ற அளவுக்கு என் பையன் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்ல. கூல் கூல். அப்படி இல்லன்னா சந்தோஷம்தான். இப்ப நான் இங்க வந்து பேசினது கேட்டது இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா சாரி. நான் வரேன். அஞ்சலி சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. அவங்க ஹஸ்பண்ட் பேரை கேட்டதும் ஏதோ வாய்க்கு வந்த பேரை சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. ஹஸ்பண்டோட போட்டோ கேட்டா ஒரு போட்டோ கூட இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு போட்டோ கூட இல்லாம இருக்கும்? நிச்சயமா அஞ்சலி எதையும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவுட் ஹவுஸ்ல அவங்க பேகை பார்த்தப்போ அதுல ஏதோ போட்டோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து என்னன்னு பாக்குறதுக்குள்ள இந்த கவி வந்துட்டா. திரும்ப போய் அந்த போட்டோல யார் இருக்காங்கன்னு பாத்துடலாமா? பேக்ல தான் அந்த போட்டோ இருந்துச்சு. இப்ப காணோம். எடுத்து வேற எங்க வச்சுட்டாங்களா? வேற எங்க வச்சிருப்பாங்க? நீங்க எதுக்கு சார் இங்க நிக்கிறீங்க? ஏ ரூம்ல என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் எதையும் தேடலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு சார் என் ரூமுக்கு வந்தீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்கன்னா என் பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரூம்ல இல்லாத நேரத்துல நீங்க என் ரூமுக்கு வந்து இப்படி எதையாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அன்னைக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க நான் தான் நகையை திருடினேன்னு நினைச்சுப்போம். என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு
உங்களுக்கே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? சத்தியமா நான் திருடி கிடையாது சார். ஐயோ அஞ்சலி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சு வரல. வேற எந்த மாதிரி நினைச்சு நான் இல்லாத நேரம் என் ரூம்குள்ள வந்து நீங்க இப்படி தேடிட்டு இருக்கீங்க? நான் ஏன் அப்படி பேசின நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். அவரு எப்படி இங்க இருந்து கோணி குறுகி போனார்னு பாத்தியா? அவர் முகம் எல்லாம் வாடி போச்சு. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள, அதுவும் அவங்களோட பர்மிஷனே இல்லாம போய் அவங்க பேக் எடுத்து பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க என் ஃப்ரெண்டு பெஸ்டி, அதனால கொஞ்சம் உரிமை எடுத்து பார்த்தேன். ஃப்ரெண்டு பெஸ்டினா என்ன வேணாலும் செய்யலாமா? நீ பண்ணதுக்கு பேரு திருட்டுத்தனம். அது உனக்கே நல்லா தெரியும். பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப அதுக்காக ஃபீல் பண்றியா நீ? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே அவரை யாரும் தெரியாம இருக்கோமேன்னு மனசு நொந்து போயிருக்காரு. ஏன் இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து அவரை சங்கடப்படுத்தி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான், நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்காக அஞ்சலி என்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஞ்சலிங்கிறதுனாலதான் கோவப்படுறதோட நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. ஏன்னா அவருக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவர் என்ன பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என் ரூமுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா அவர் கவி கூட நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அப்படி அவர் நிறுத்திட்டா நான் கவிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன குற்றவாளியா பாக்குமே. அஞ்சலி உன்கிட்ட கேட்ட மாதிரியே நீங்க 2 பேரும் அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் கவியோ, கவியோட அம்மாவோ, சித்தியோ பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க? அஞ்சலி பேர் தானே கெட்டு போகும். நான் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் யாருன்னு அவருக்கு தெரியவே கூடாது. அப்படின்னா அவர் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கவே கூடாது. அதுக்குதான் அவ்வளவு கோவமா நான் அவரை பேசி அனுப்புனேன். ஆமா, அவங்கள வேற யாராவது பார்த்திருந்தா அஞ்சலிக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பயத்துல தான் அவங்க உன்கிட்ட அவ்வளவு கோவத்தை காட்டினாங்க. நீ இதுக்கு என்ன பதில் சொன்னாலும் சரி, நீ இப்ப அவர்கிட்ட அப்படி பேசினது ரொம்ப தப்புதான். பாவம் அவரு. புரியுது. ஆனா அஞ்சலிக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அஞ்சலி ரூமுக்கே போனேன். இனி அதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி அதை கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. தப்புதான், பெரிய தப்புதான். பையனை பத்தி விசாரிக்கணும்னா நிச்சயத்துக்கு முன்னாடி விசாரிச்சு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணிருக்கணும். ஊரை கூட்டி நிச்சயம் எல்லாம் பண்ணி கல்யாண தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் பையனை பத்தி விசாரிப்பான்னு வந்து நிக்கிறீங்களா? போங்கன்னு சொல்றேன்ல, இல்லன்னா இப்ப நடக்கிறதே வேற. அண்ணி, சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தீங்களாமே, அதுக்குள்ள உனக்கு யார் அதை சொன்னா?